யோவான் நற்செய்தி அதிகாரம் 4. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 43 தொடக்கம் 54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் வந்தார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கி இருந்தார். கப்பர்நகூமில் அரச அலுவலரின் மகன் ஒருவனை நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்துக் கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 17வது திருவசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அவர் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வர். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 17வது திருவசனம். உலகத்திற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, உலகத்திற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். கடவுள் இயேசுவை உலகிற்கு அனுப்பினார். ஆக உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, மாறாக பாவத்தின் தண்டனையினால் இந்த உலகத்திற்கு மனித இனம் கட்டிக்கொண்ட சாபங்களையும் நோய்களையும் வேதனைகளையும் சாவையும் சாத்தானின் அதிகாரத்தையும் வென்று நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவரிடத்திலே நம்பிக்கை கொள்கிற அனைவருக்கும் இது சாத்தியமாகும். இது அனைவருக்கும் சாத்தியமாகும். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம், அவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கு பலனளிக்கும், நிறைந்த பலனளிக்கும் என்பதை இந்த நாளில ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரை தேடி எத்தனையோ பேர் வந்தார்கள். அவர் பின்னே கூட்டமாய் அவர் பின்னே எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அவர் பின்னே ஓடினார்கள். அவர்களிலே எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நோய்கள் இருந்திருக்கும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்திருக்கும், எத்தனையோ துன்பங்கள் இருந்திருக்கும், வேதனைகள் இருந்திருக்கும். ஆனால் அவரிடத்திலே நம்பிக்கையோடு வந்தவர்கள் மட்டும்தான், அவரை விசுவாசத்தோடு அணுகியவர்கள் மட்டும்தான் சுகம் பெற்றார்கள், விடுதலை பெற்றார்கள். இயேசு வாழ்ந்த பொழுது எத்தனையோ பேர் மரித்திருப்பார்கள். ஆனால் இறந்த எல்லோரையும் இயேசு உயிர்ப்பிக்கவில்லை. இயேசுவின் காலத்திலே எத்தனையோ பேர் தொழுநோயோடு இருந்திருப்பார்கள். ஆனால் எல்லோரையும் இயேசு குணமாக்கவில்லை. எத்தனையோ பார்வையற்றவர்கள், எத்தனையோ சாத்தானால் பிடிக்கப்பட்டவர்கள் இருந்திருப்பார்கள். எல்லோரையும் ஆண்டவர் சுகமாக்கவில்லை.
அவரிடத்திலே யார் நம்பிக்கையோடு அவரை தேடி வந்தார்களோ அவர்கள் நலம் பெற்றார்கள். அவரை தேடி வந்தவர்கள் சுகம் பெற்றார்கள். அவரை தேடி வந்தவர்கள் மன்னிப்பு பெற்றார்கள். ஆக ஆண்டவரை தேடி வந்தவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே இருக்கிற குறைகளை நிறைவாக்கி கொண்டார்கள். ஆக ஆண்டவரை தேடி வருவதுகின்ற பொழுதுதான் நமது வாழ்க்கையிலே அவரிடத்திலே இருக்கிறதை நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் தருவார், அவருக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் எந்த முயற்சியும் செய்யாமல், விசுவாச வாழ்க்கையிலே நாம் முன்னேறாமல் நாம் ஒருபோதும் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை, சுகத்தை, விடுதலையை, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்புக்குரியவர்கள், எத்தனையோ நிகழ்ச்சிகளை, எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்கிறோம். இனி நற்செய்தியிலே பாருங்கள், அரச அலுவலர் ஏரோதின் அரண்மனையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்திலே இருக்கிறவர், ஒரு சாதாரண தச்சு வேலை செய்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய இல்லத்திற்கு வருகிறார். அரச அவையை விட்டு சாதாரண ஒரு குடிசை வீட்டுக்கு ஒரு மாபெரும் மனிதன் வருகிறான். எத்தனையோ மருத்துவர்கள் இருந்தும் அவனுடைய அரண்மனையிலேயே எத்தனையோ மருத்துவர்கள் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அரச அலுவலர், அவனுடைய அரண்மனையிலே, அவர் வாழ்ந்த அரண்மனையிலே எத்தனையோ மருத்துவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் நம்பிக்கையெல்லாம் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான இயேசுவிடத்துல, அவன் எருசலேமில் இருந்து அவன் கானாவிற்கு, இயேசு இருந்த அந்த சிறிய ஊருக்கு அவன் வருகிறானே, இயேசுவை தேடி வருகிறானே, தச்சரின் மகனை தேடி வருகிறானே. காரணம், அவர் மீது இருந்த நம்பிக்கை, விசுவாசம். என் மகனை பிழைக்க வைப்பதற்கு இந்த உலகத்தின் மருந்துகள், மாத்திரைகள், இந்த உலக மருத்துவம் அது ஒருபோது பயன் தராது. மாறாக மனுமகன் இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே, இறை மகனால் மட்டுமே, இயேசுவால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கை, விசுவாசத்தில் அவன் இயேசுவை தேடி வருகிறான். அன்புக்குரியவர்களே, மார்க் நற்செய்தியில 5வது அதிகாரம் 25 முதல் 29 வசனங்களில நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். இறந்த ஒருவரை, இறந்த சிறுமியை, ஜெயிரஸ் என்ற அந்த மனிதனுடைய இறந்த சிறுமியை எழுப்புவதற்காக இயேசு சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த கூட்டத்தின் மத்தியில இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் என்று இயேசுவின் மீது உள்ள விசுவாசம், அதையெல்லாம் கடந்து, இயேசு என்னை தொட்டால் நான் சுகம் பெறுவேன், இயேசு என்னை சுகப்படுத்துவார், அவர் என்னை தொட வேண்டும், அவர் என்னை நலமாக்க வேண்டும் என்பதை தாண்டி இன்னும் ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? அவர் என்னை தொட வேண்டும் என்பதல்ல, நான் அவரின் ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும். 12 ஆண்டுகளாக பெரும்பாலுள்ள நோயினால் துயரற்று கொண்டிருந்த பெண், அதைவிட அவர் வாழ்க்கையில என்ன ஒரு மோசமான சூழல் என்றால், அவர் செல்லாத மருத்துவர்கள் இல்லை, அவர் பார்க்காத மருத்துவம் இல்லை, அவர் செல்லாத மருத்துவர் இல்லை, பார்க்காத மருத்துவம் இல்லை. எதுவும் அவள் வாழ்க்கையிலே பயனளிக்கவில்லை, அவளை சுகமளிக்கவில்லை. 12 ஆண்டுகள் போராட்டம். ஆனால் இப்பொழுதோ அவருடைய நம்பிக்கை இயேசுவின் மீது எல்லா மனிதருக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. காரணம், நிச்சயமாக இந்த பெண் ஒரு உண்மையுள்ள அல்லது இறை வார்த்தையை, பழைய பாட்டை அறிந்திருக்கிற ஒரு நிச்சயமாக ஒரு உண்மையுள்ள ஒரு யூத பெண்ணாகத்தான் இருந்திருக்க முடியும். ஏன் ஆடையினுடைய அந்த விளிம்பை அவள் தொட்டால் சுகம் பெறுவேன் என்று சொன்னாள்? மலாக்கி 4:2 நாம் வாசிக்கிறோம், அவருடைய அந்த ஆடை, அதாவது ஆண்டவர் மனுமகன் இந்த உலகத்திற்கு நீதியின் கதிரவனை போல வருவார், அவருடைய ஆடையின் விளிம்பிலே சுகம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய ஆடையின் விளிம்பிலே யூதர்கள் மிகச் சிறப்பான போதகர்கள், அனைத்து யூதர்கள் தங்களுடைய ஆடையினுடைய அந்த விளிம்பிலே தொங்கலை அணிந்திருப்பார்கள். ஒரு ப்ளூ கலர் ஊதா கலர் நிறத்தில் ஒரு தொங்கலை அவர்கள் அணிந்திருப்பார்கள். அந்த தொங்கல் அது எல்லாருடைய ஆடையிலும் இருக்கும். அந்த தொங்கல் என்பது சுகத்தின் அடையாளம். மலாக்கியா 4:2 நான் வாசிக்க கேட்போம். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான்
எழுவான். நீதியின் கதிரவன் எழுவான். நீதியின் கதிரவன் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கதிரவன் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை குறிக்கிறது. நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய ரெக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். நலம் தரும் மருந்து இருக்கும். இங்கே தமிழிலே ரெக்கைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே விங்ஸ் என்று அங்கு போடப்பட்டிருக்கும். அப்படி என்றால் இந்த விங்ஸ் ஒரு மூல மொழியாகிய எபிரேயத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கு இந்த மூல மொழி என்ன எழுதியிருக்கின்றால் தொங்கல், தொங்கல், விளிம்பு, ஆடையின் ஓரத்திலே தொங்குகின்ற அதற்கு பெயர் விங்ஸ் என்று மூல மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த ஆடையினுடைய அந்த செட்டையிலே என்ன இருக்குமா? மீண்டும் வாசிக்க கேட்போம். அவருடைய ரெக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். நலம் தரும் மருந்து இருக்கும். எனவே இறை வார்த்தையை தெரிந்திருக்கிற இந்த பெண் அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆடையின் தொங்கலிலே நலம் தருகிற மருந்து இருக்கிறதே. அப்படி என்றால் எனக்கு நலம் தருகிற மருந்து இயேசுவின் அந்த தொங்கல் ஆடையிலே இருக்கிறது. அவருடைய ஆடையின் தொங்கலிலே இருக்கிறது. அமர்வுக்குரியவர்களே, எனவே தான் அந்த விசுவாசம் பாருங்கள் எவ்வளவு விசுவாசம் என்று. எனவே அந்த நம்பிக்கையோடு வந்ததால் தான் ஆண்டவர் ஏதோ என்னிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டது. அவரின் ஆடையில் இருந்து, அவரின் ஆடையின் தொங்கலிலே மருந்து இருந்தது, சுகம் இருந்தது என்பதை அறிந்திருக்கிற அந்த பெண் தொட்டதால், விசுவாசத்தோடு தொட்டதால் எல்லாருடைய நம்பிக்கையை விட இவன் நம்பிக்கை சிறந்தது என்று கூட நான் சொல்லுவேன். அப்பொழுது அந்த ஆடையின் விளிம்பிலே இருந்த அந்த மருத்துவ குணத்தையும் சுகத்தையும் அவர் தெரிந்து வைத்திருந்தார். அந்த ஆடை அது இயேசுவின் ஆடை மட்டும்தான். எத்தனையோ பேர் ஆடையிலே தொங்கல் இருந்ததே, அவர் தொட்டிருக்கலாமே. போதகர்கள், தலைமை குருக்கள் இல்லை, இயேசுவின் ஆடையின் தொங்கலில் மட்டுமே இந்த மருந்து, இந்த சுகமளிக்கிற வல்லமை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார். அமர்வுக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, ஏதோ மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 5:13 முதல் வாசிக்கிறோம். நூற்றுவ தலைவருடைய விசுவாசத்தை அங்கு வாசிக்கிறோம். அவன் தன்னுடைய ஊழியன் நோயுற்றிருப்பதை கண்டு இயேசுவிடத்திலே வருகிறான். அவனுடைய நம்பிக்கையை பாருங்கள், அவருடைய நம்பிக்கையை பாருங்க. ஆண்டவரே, நீங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டாம், நீங்க வந்து அவனை தொட வேண்டாம், நீங்க அவன் பக்கத்துல வர வேண்டாம். இல்ல ஆண்டவரே, நீங்க இங்க இருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய ஊழியன் அங்க இருக்கிறவன் சுகமடைவான்ப்பா. நீங்க இங்க இருந்து சொன்னாலே போதும்பா. உங்க வார்த்தைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்குப்பா, உங்க வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குப்பா, உங்க வார்த்தையில சுகம் இருக்குப்பா, உங்க வார்த்தையில எல்லா விதமான நம்பிக்கை இருக்குப்பா. ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே போதும்பா, என் ஊழியன் நலம் பெறுவான், என் ஊழியன் சுகம் பெறுவான் என்று அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை அவன் பெற்றிருந்தான். அப்ப ஆண்டவரே, என்னை வந்து நீர் சந்தையும் என்று அப்படின்னு இல்லை, ஆண்டவரே என்னை வந்து நீர் பாரும் என்று அல்ல, என் ஊழியனை வந்து தொடும் என்று அல்ல, மாறாக நீர் ஒரு வார்த்தை சொல்லும். ஆண்டவரிடத்துல அவனுடைய நம்பிக்கையை பாருங்க, அந்த நூற்றுவ தலைவருடைய நம்பிக்கையை பாருங்க. வார்த்தையில் இருக்கிற அதிகாரத்தை அவர் அறிந்து வைத்திருந்தார். ஏனென்றால் என் வார்த்தைக்கு இந்த மனிதர்கள் எவ்வளவு எவ்வளவு அதிகாரம் செலுத்துறாங்க, எவ்வளவு அதிகாரம் கொண்ட வார்த்தையா இருக்குது. அப்ப இறைமகன் இயேசுவின் வார்த்தைக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும், எவ்வளவு அதிகாரம் இருக்கும். அவர் இங்கிருந்து சொன்னால் போதுமே, எங்கிருக்கிறவர்கள் நலம் பெறுவார்கள், எங்கிருக்கிறவர்கள் நலம் பெறுவார்கள். அமர்வுக்குரியவர்களே, அவ்வளவு விசுவாசம் ஆண்டவரை தேடி வந்ததால் அவர் நம்பியபடியே ஆண்டவர் ஒரு வார்த்தை இங்கிருந்து சொன்னார், போ, உன் விசுவாசத்தின்படியே ஆகட்டும், உன் விசுவாசத்தின்படியே ஆகட்டும். ஆண்டவரை தேடி லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 11 முதல் 19 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை தேடி தொழுநோயாளர்கள் அவர்கள் ஊருக்குள் வரக்கூடாது, அவர்கள் எந்த மனிதர் முன்பாக தங்களை வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி இருந்தும் இயேசு என்று வருகின்ற பொழுது இயேசுவிற்கு முன்பாக விசுவாசத்தோடு அவர்கள் கத்திக்கொண்டு வருகிறார்கள். குணமாக்க முடியாத ஒரு நோயாக இருந்த காலத்திலே இயேசுவால் முடியும், இயேசுவால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கையில இயேசுவிடத்திலே, இயேசுவின் அருகிலே, இயேசுவின் பக்கத்திலே வருகிறார்கள். வந்து ஆண்டவரே, ஆண்டவரே நீர் விரும்பினால் உம்மால் எங்களை குணமாக்க கூடும். ஆண்டவரே, நீங்க விரும்புனீங்கன்னா எங்களை குணமாக்குங்கப்பா.
உம்மால் முடியும்பா, உம்மால் மட்டுமே முடியும்பா. அப்ப அந்த தொழுநோயாளருடைய நம்பிக்கையை பாருங்க. இயேசு மட்டுமே சுகப்படுத்த முடியும், இயேசு மட்டுமே குணப்படுத்த முடியும், இயேசுவால் மட்டுமே நாங்கள் நலம் பெற முடியும் என்ற நம்பிக்கை, என்ற விசுவாசம் அவனுக்கு அளவுக்கு அதிகமாக இருந்ததால் தான் இயேசுவிடத்தில் அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வந்தார்கள். இன்னுமாக நாம் பார்க்கிறோம் மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரத்தில் 27 முதல் 31 வரை பார்வையற்றவர் அவர் பார்வையற்றவராய் இருக்கிறார். என்ன நடக்கிறது? ஏதோ ஒரு பெரும் சத்தம் கேட்கிறதே, ஏதோ ஒரு பெரும் கூட்டம் போகிறது போல தெரிகிறதே. யார் போகிறார் ஏனென்றால் நிச்சயமாக அவர் கேள்விப்பட்டிருப்பார். இயேசு போகிற இடங்களில் எல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாய் அவர் பின்னே போகிறார்கள். இயேசுவுக்கு பின்னால் மக்கள் கூட்டமாய் போகிறார்கள், அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று அவர் நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பார். எனவேதான் அவர் கேட்கிறார். அவரு என்ன நடக்குது, என்ன சத்தம்னு கேட்கல, யார் போகிறார் என்று கேட்கிறார். ஏனென்றால் நிச்சயமாக இயேசுவுக்காக அவர் காத்திருந்திருக்க வேண்டும். இயேசு போகிறார் என்று சொன்னவுடன் நாசரேத்து இயேசுவை பார்த்து, தாவீதின் மகனே என் மீது இரக்கமையும். விசுவாசத்தை பாருங்கள். தாவீதின் மகனே என் மீது இரக்கமையும். இந்த உலகத்திற்கு மீட்பையும் சுகத்தையும் விடுதலையையும் பார்வை கொடுக்க வந்தவன் நீதான். மீட்பர் நாளிலே மீட்பர் இந்த உலகத்திற்கு வருகிற பொழுது பார்வையற்றவர்கள் பார்வை பெறுவார்கள் என்ற அந்த விசுவாச சத்தியத்தை அவர் மனதிலே வைத்துக் கொண்டு, இயேசுவே தாவீதின் மகனே என் மீட்பரே எங்கள் மீது இரக்கமையும், என் மீது இரக்கமையும், பாவியாக என் மீது இரக்கமையும். அவருடைய ஜெபத்தை பாருங்கள். ஆண்டவரே என் மீது இரக்கமையும் அப்பா, இதோ நான் பார்வை பெற வேண்டும் என்ற விசுவாசத்தோடு கத்துகிறான். அதற்கு நாங்க பேசாதேன்னு சொல்றாங்க, அவன் கேட்கல. இன்னும் அதிகமாய் அவன் கத்தினான். எப்பொழுது வரை கத்தினான்? இயேசு நின்று திரும்பி பார்க்கிற வரை அவன் கத்தினான். நம் ஜெபங்கள் இயேசுவை நிறுத்த வேண்டும். இயேசு நின்று திரும்பி பார்த்து அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய ஜெபம், ஒரு மனிதனின் கதறல் இயேசுவை நிறுத்தியது. அத்தனை கூட்டத்தின் மத்தியிலே இவன் குரல் எல்லா குரல்களுக்கும் மேலாய் ஒலித்தது. அப்ப என் ஜெபம் எல்லாருடைய ஜெபங்களுக்கும் மேலானதாக இருக்க வேண்டுமே, எல்லா சத்தங்களுக்கும் மேலான சத்தமாய் இருக்க வேண்டுமே, இயேசுவை நிறுத்துகிற சத்தமாய் இருக்க வேண்டுமே. மார்க் நற்செய்தி 5வது அதிகாரம் 22-24 ஆண்டவர் இறந்து போன ஜெயிரஸ் என்பவருடைய மகனை எழுப்புவதற்காக சென்றிருக்கிறார். அவர் கேட்கிறார், ஆண்டவரே என் மகள் இறந்து விட்டாள், நீங்க வந்தீங்கன்னா என் மகள் சுகம் பெறுவாள். என் மகள் இறந்து விட்டால் நீர் வந்தால் அவள் உயிர் தருவாள். நம்பிக்கை பாருங்க. எத்தனை பேர் என்ன சொல்லிப்பாங்க, சேர்ந்துட்டாங்க, இறந்தவா எப்படி உயிர் தருவா, செத்து போயிட்டாள ஏன் என்று எத்தனை பேர் அவருடைய விசுவாசத்தை, அவருடைய நம்பிக்கையை கேலி செஞ்சிருப்பாங்க. அவரை எத்தனை பேர் இழிவுபடுத்தி இருப்பாங்க. அவர் இல்ல, நான் இயேசுகிட்ட போறேன், இயேசு நான் கூட்டு வர்றேன். இயேசுவை கூப்பிடுவதற்காக அவர் சென்றார். இறந்த மகளை இல்லத்திலே போட்டுவிட்டு எந்த தகப்பன் போவார்? தன் மகள் இறந்திருக்கிற பொழுது எந்த தகப்பன் தன் மகளை விட்டு எங்கோ இருக்கிற இயேசுவை தேடி போவார்கள்? ஆனால் அந்த மகனுக்கு, அந்த ஜெயிரஸுக்கு இருக்கிற நம்பிக்கையை பாருங்கள். என் மகள் இறந்து விட்டாள், ஆம், ஆனால் இறந்த என் மகளை உயிர்ப்பிக்கிற ஒருவர் இருக்கிறார். நான் என் மகளை இழந்திருக்கிறேன், அவளை மீண்டும் நான் பெற்றுக்கொள்ள எனக்காக ஒருவர் இருக்கிறார். ஒருவரிடத்திலே போனால் இறந்த என் மகள் உயிர் தருவாள், இறந்த என் மகள் மீண்டும் உயிரோடு வருவாள் என்ற நம்பிக்கை. ஏனென்றால் இந்த மகள் வாழக்கூடியவள், 12 வயது சிறுமி, இப்பொழுதுதான் இவள் வாழ தன் வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறாள். இந்த மகள் சாகக்கூடியவள் அல்ல, இவள் வாழக்கூடியவள். அப்படி என்றால் அந்த வாழ்விடத்திலே இருக்கிறது, இயேசுவிடத்திலே இருக்கிறது என்று இயேசுவை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேடிச் செல்கிறாரே. அன்புக்குரியவர்களே, அவரை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேடிச் சென்றவர்கள் வெறுமையாய் அல்லது அவர்கள் நம்பிக்கையோடு தேடிச் சென்ற காரியங்கள் கிடைக்காமல் வந்ததில்லை, திரும்பியதில்லை.
அவர் மீது உள்ள நம்பிக்கை. என் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? என் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? என் ஜெபம் எப்படி இருக்கிறது? என்னுடைய வேண்டுதல் எப்படி இருக்கிறது? என் ஜெபங்கள் அத்தனை கூட்டங்கள் மத்தியில, கூட்டங்கள் என்று நினைக்கிற பொழுது, சத்தம் என்று நினைக்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளா இருக்கலாம், நோயா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், துயரமா இருக்கலாம், நெருக்கடியா இருக்கலாம், எத்தனையோ விதமான காரியங்களா இருக்கலாம். இதுவையெல்லாம் நம் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகள், சத்தங்கள், இயேசுவை நாம் காணாதவாறு, பார்க்க முடியாதவாறு, அல்லது நமது ஜெபங்கள் அவரை சென்று அடையாதவாறு இருக்கிற தடைகள். இந்த தடைகளையும் தாண்டி இயேசுவை நமது ஜெபங்கள், நமது சத்தங்கள் நிறுத்துமா? சிந்தித்து பார்ப்போம். எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இனி ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று நினைக்கிற பொழுது உங்கள் இறுதி நம்பிக்கையாக இயேசு இருக்கிறாரா? உங்கள் இறுதி நம்பிக்கையாக இயேசு இருக்கிறாரா என்பதை சிந்தித்து பார்ப்போம். எல்லா மருத்துவமும் கைவிட்ட போதும் இயேசு மட்டுமே அவரால் கூடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதா? எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் அவர் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேனா? அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நம் நம்பிக்கை, நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை, நாம் கொண்டிருக்கிற விசுவாசம், இயேசுவின் மீது நமது விசுவாசம், அது அவரிடத்தில் நம்மை அழைத்து செல்ல வேண்டும். இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டவர்கள் அவர்கள் அதே இடத்துல வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு இருந்தல்ல, அவர் வருவார், அவர் என்னை சுகப்படுத்துவார். ஆண்டவருக்கு தெரியுமே நான் விசுவாசத்தோடு இருக்கிறேனே, ஆண்டவருக்கு தெரியுமே நான் நம்பிக்கையோடு இருக்கிறேனே, ஆண்டவருக்கு தெரியுமே நான் அவர் மீது அன்போடு இருக்கிறேனே, தெரியும், அவருக்கு தெரியும். அவரிடத்திலே நீ செல்ல வேண்டும் அல்லவா? அவரிடத்திலே செல்ல வேண்டும். அப்ப அவரிடத்திலே செல்வதற்கு என்னிடத்தில் இருக்கிற தடை என்ன? என் பாவங்கள், என் பலவீனங்கள், விசுவாசம் இல்லாத நம்பிக்கைகள், விசுவாச குறைபாடுகள். அப்ப அவரிடத்திலே நான் செல்ல வேண்டும். விசுவாசம் என்பது இயேசுவிடத்திலே நம்மை அழைத்து செல்லுவது. அப்ப அவரிடத்திலே போவதற்குரிய தடைகளை நான் நீக்க வேண்டும், நான் தான் செல்ல வேண்டும். ஊதாரி மகன் இயேசுவை எவ்வாறு தன் தந்தையை தேடி சென்றதை போல, தந்தையின் அன்பை தேடி சென்றதை போல நாமும் இயேசுவை விட்டு பிரிந்து வாழ்ந்திருக்கிறோம். அவரிடத்திலே நாம் போகிற பொழுதுதான் அவர் அன்பை, சுகத்தை, விடுதலையை, அவர் நமக்கென வைத்திருக்கிற மாபெரும் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, எனவே நம் நம்பிக்கையை அதிகப்படுத்துவோம். நம் நம்பிக்கை நம்மை இயேசுவிடத்திலே அழைத்து செல்லட்டும். அவரிடத்திலே போவோம். நமது வாழ்க்கையிலே எத்தனை விதமான இக்கட்டுகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இருந்தாலும் சரி, இன்றைய முதல் வாசகத்திலே எசையா இறைவாக்கினர் சொல்வதைப் போல, இனி உங்கள் வாழ்க்கையிலே இருள் இருக்க போவதில்லை, இனி உங்கள் வாழ்க்கையிலே சாவு இருக்க போவதில்லை, இனி உங்கள் வாழ்க்கையிலே துன்பம் இருக்க போவதில்லை. ஏனென்றால் இனிமேல் நீங்கள் காண்கிற உலகம் புதியது, புதிய விண்ணகம், புதிய மண்டகம், புதிய வாழ்க்கை. அப்ப இயேசுவிடத்திலே நான் போகிற பொழுது எனக்கு எல்லாம் புதிதாய் மாறும் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் பங்கு பெறுவோம். அவரிடத்திலே வருவோம், என் நம்பிக்கையை அதிகப்படுத்துவோம். இயேசுவிடத்திலே நாம் நம்பிக்கையோடு வருவோம். அவர்கள் வருவதற்கு இருக்கிற தடைகள், பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் உதறி தள்ளுவோம். நம்பிக்கையை அதிகப்படுத்தி இயேசுவிடத்திலே வருவோம், நலன்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.